தேவனுடைய நீதியை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம், சிந்திக்க போறோம். இந்தியாவுக்கு எத்தனை சுதந்திரம் நினைச்சு 1947 சுதந்திரம் கிடைச்சவங்க ஒரு பத்திரிகையாளர் டெல்லியில இருந்தார். அவர் என்ன நினைச்சாரா, அது அவர் மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி. அவர் சீஃப் ரிப்போர்ட்டர். இந்த செய்தியை எல்லாத்துக்கும் நாட்டு மக்களுக்குலாம் என்ன பண்ணணும், சொல்லணும். அது அவருடைய கடமை. ஏன்னா தலைமை செய்தி ஆசிரியர், அப்புறம் சீனியரான ஆள். அதுக்கு முன்னாடி இந்த சுதந்திரம் அந்த சுதந்திரத்தினுடைய செய்தி ஒரு சாமானியனுடைய முகத்துல எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை தருது, அதை இவருக்கு பார்க்கணும்னு ஆசை. ஆனா என்ன பண்ணான்னா, டெல்லியினுடைய அந்த ராஷ்டிரபதி பவன் அதெல்லாம் தாண்டி அந்த ஒரு பெரிய அந்த ரெட் ஜோனை தாண்டி அந்த எல்லாம் அரசியல்வாதிகள்லாம் இனி கூட்டிக்கிறாங்க. நேரு, காந்தி எல்லாம் மாற்றி என்ன பண்ணுங்க, எல்லாம் இனி கூட்டிக்கிறாங்க. இவருக்கு என்ன சந்தோஷம்னா, இந்த சுதந்திரத்தின் செய்தி இந்தியாவில் உள்ள கடைக்கோடியில் இருக்கிற ஒரு சாதாரண எளிய மனிதனுடைய முகத்துல என்ன விதமான சந்தோஷத்தை தருது. அதை நான் போய் நேரில் சொல்லணும். அதை பார்க்கணும்னு என்ன பண்ணாலும் நிறைய இனிப்புகளை வாங்கிட்டு காரை எடுத்துட்டு டெல்லியிலேருந்து என்ன பண்ணாலும் ரிமோட் உள்ளான ஒரு கிராமத்துக்கு போனான். அங்கே ஒருத்தர் வயலில் வேலை பார்த்துட்டு இருந்தான். ரைட்டு, இவர்கிட்ட சொல்லுவோம் அப்படி மோதிர மகிழ்ச்சியை பார்ப்போம். கூப்பிட்டு எல்லாம் விசாரிச்சுட்டு என்ன சொன்னாராம், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குங்க, அவர்கிட்ட இருக்கு இனிப்பு தந்தாருனா இல்லைன்னு வச்சுங்களேன். அவர் எந்த ரியாக்ஷனுமே காட்டலையா. சரி பாவம் வேலையில் போகிறப்பட்டு இனிப்பு எடுத்து அவர் ஊட்டி விட்டானா. அப்புறம் சாப்பிட்டானா. அவர் மறுபடியும் விவரமா சொல்லுவான், பெரியவரே என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளைக்காரன் நம்ம ஊருக்கு வந்தான் இல்லையா, நம்ம அடிமைப்படுத்தினான் இல்லையா, அவன் போயிட்டான், சந்தோஷமா இல்லையா அப்படின்னா. அவன் சாப்பிட்டு இருந்தானா. அவன் எப்போ உள்ள வந்தான், அவன் எப்ப உள்ள வந்தான், போனதும் தெரியாது, இவருக்கு வந்ததும் தெரியாதுன்னா என்னன்னா, சுதந்திரம் அவனுக்கு உரைக்கல. சரி, சப்ஜெக்ட் வருவோம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதோ உலகத்துக்கே என்னது மகிழ்ச்சியை உண்டாக்குற செய்தின்னா எப்ப வரைக்கும் அது மனிதன் பாவத்துல எப்படி இருக்கலாம், அடிமையாக இருக்கிறான். பாவம் கொல்லக்கூடியது, பாவம் செய்கிற எவனும் ரோமர்கள் வாசிக்கலாம் எப்படி இருக்கலாம், அடிமையா இருக்கிறான். பாவத்தின் சம்பளம் என்ன, மரணம். மாம்ச சிந்தை என்ன, மரணம். தேவன் பெரியோரையும் சிறியோரையும் என்ன பண்ணுவாரு, நியாயம் தீர்ப்பார். மரிப்பதும் பின்பு ஒரே தரம் நியாயத்திற்படுவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல இதெல்லாம் கேட்டு ஐயோ நான் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கேனே, தேவனுடைய தண்டனையிலிருந்து அவருடைய கையிலிருந்து நான் தப்பித்து கொள்ள முடியாதே அப்படிங்கிற ஒரு ஆத்துமாக்கு தான் கிடையாதுப்பா. ஒரு ரட்சகர் உனக்கு பிறந்திருக்கிறாருன்னா யாருக்கு தான் சந்தோஷம் வரும்? உனக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார், உனக்கு ஒரு விடுதலை கூறப்பட்டிருக்கிறது, உனக்கு ஒரு விடுதலை உண்டாயிற்று. நீ பாவம் ஒன்று ஆள முடியாது, சாபம் ஒன்று ஆளணும்னு அவசியம் இல்லை, பிசாசுக்கோ மேல என்ன கிடையாது. ஆமா, இருளின் அதிகாரத்துல இருக்கிற நீ ஆச்சரியமான ஒளிக்கு என்ன பண்ணலாம், போகலாம். அப்படிங்கிற செய்தி யாருக்கு உரைக்கும், யாருக்கு புரியும், யாருக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னா என்னதுங்க, முதல் அந்த செய்தி தெரிஞ்சிருக்கும். அதனால கிறிஸ்துமஸ் செய்தி எது இல்லாம வராது. நாம் பாவியல் அப்படிங்கிற உண்மை இல்லை, அந்த செய்தியிலிருந்து தான் எந்த செய்தி ஆரம்பிக்குது, நற்செய்தி ஆரம்பிக்குது. நற்செய்தியில ஒரு அம்சம் நம்மை பயமுறுத்துகிறது, அதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. நிறைய பேர் எதை கேட்க விரும்பல, பாவி என்பதை கேட்க விரும்பல. உங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்தார், அது உரைக்காது. அது எப்படி உரைக்கும், அது இந்த செய்தி தனியாக உரைக்காது. அவன் கேட்ட மாதிரி நான் எப்ப உள்ள வந்தான், அவன் எப்ப உள்ள வந்தான், ஏன்னா அவன் தான் ஆண்டானா, இதனால அவனுக்கு அடிமையா தான் இருந்தனா. சுதந்திரம் ஏன் உரைக்கல, அவன் அடிமைப்பட்டதே அவனுக்கு தெரியல. அப்ப சொல்ல வேண்டிய நற்செய்தியில முதல் அம்சம் என்னன்னா, நீ அடிமைப்பட்டிருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க. பவுல் அப்போஸ்தலருடைய செய்தி என்ன, அதாவது அறியாமையின் காலத்தை தேவன் எண்ணாதிருந்தார். இதுக்கு முன்னாடி நீ எப்படி எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். அறியாமையின் காலத்தை தேவன் எண்ணாதிருந்தார், இப்பொழுதோ பூலோகத்தார் யாவரும் தேவனை நோக்கி மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். அப்படிதானே ஆரம்பிச்சாரு. அதை சொல்லிட்டு தான் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் என்ன சொன்னாரு, உங்களுக்காக ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார், உங்களுக்காக ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் அதை நல்லா உள்ள மனசுல வாங்கிக்கணும். யாருக்கு இது நற்செய்தி, யாருக்கு இது நற்செய்தி, யார் இதனால பெனிஃபிட் அடைய முடியும், யார் இதால பெனிஃபிட் அடைய முடியும். அப்ப இயேசு கிறிஸ்துவில் அவரிடத்திலிருந்து, கடவுளிடத்திலிருந்து ஏதாவது ஒரு பெற வேண்டும். இதுதான் உலகம் சொல்லுகிற பக்தி. கடவுளிடத்திலிருந்து எதையாகிலும் நன்மைகளை பெற வேண்டும். ஆனால்
திருவிவிலியம் பைபிள் என்ன சொல்லுது? நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்படின்னா என்ன? கடவுளையே நமக்குள்ளாக பெற்றுக்கொள்வதுதான் ஆன்மீகம். இங்க ஆன்மீகம் புரியுதா? கடவுளையே நமக்குள்ளாக பெற்றுக்கொள்வது. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். மற்ற ஆன்மீகத்தை என்ன? தேவனிடத்திலிருந்து ஏதாவது என்ன பண்ணலாம், கொஞ்சம் பெற்றுக்கொள்ளலாம். பக்தியா இருந்து நல்லா வாழ்ந்து அவருக்கு பூஜை செஞ்சு அவரை ஆராதிச்சு என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சம் நல்லது வாங்கிக்கலாம். இதெல்லாம் உலக ஆன்மீகம் போதிப்பது. ஆனால் திருவசனம் சொல்லுகிறது, தேவனிடத்திலிருந்து பெறுகிறது உனக்கு எந்த விதத்திலும் பெருசா என்ன பண்ணாது, உபயோகமா இருக்காது. ஏன்னா நீ எதையும் நித்தியத்திற்கு கொண்டு போக முடியாது. அதனாலதான் பிதாவாகிய தேவன் குமாரனையே கொடுத்தார். குமாரனே என்ன பண்ணாரு? கொடுத்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுளையே நமக்குள்ளாக பெற்றுக்கொள்வதுதான் கிறிஸ்தவம். இதற்கு குறைவானது கிறிஸ்தவம் அல்ல. இப்ப தேவனிடத்திலிருந்து எதையோ பெறுவது அல்ல, தேவனையே நமக்குள்ளாக பெறுவது. ஸோ அந்த மாதிரி புரிதல்கள்லாம் ரொம்ப அடிப்படையானது. ரைட், இப்போ உள்ள போவோம். காலைதோறும் அவருடைய கிருபைகள் எப்படி இருக்கும்? புதிதாக இருக்கும். இன்னைக்கு காலைல அதை செஞ்சு பார்த்தீங்களா? காலைல செஞ்சு பார்த்தோமா? காலைதோறும் அவருடைய கிருபைகள் எப்படி இருக்கும்? புதிதாக. இப்போ ஒரு வசனம் சொல்றோம் பாருங்க, அந்த வசனம் நல்லாவே புரியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனம். சங்கீதங்கள தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மீது சினம் கொள்ளுகிற தெய்வம். எப்படி இருக்கு கேட்கறதுக்கு? கேட்க நல்லா இருக்கா? 31 நாளும் கடவுள் இடைவிடாமல் பாவியின் மீது என்ன கொள்றாரு? சினம் கொள்றாரு. கேட்க நல்லா இருக்காது? அதே வேதம் தான் சொல்றது, காலைதோறும் உடைய கிருபை எப்படி இருக்கு? இப்ப புரியுதா? இன்னைக்கு என்ன அடிப்படையா சிந்திக்க போகிறோம்? தேவனுடைய நீதியை குறித்து. தேவனுடைய நீதியை குறித்து சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக, ஒருவேளை வராதவங்களுக்கு புரியாம இருக்கலாம். சரிதானா? தேவனுடைய நீதியை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம்? சிந்திக்க போகிறோம். கவனிங்க, தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. பைபிளை எடுத்து வச்சு ஆதியாகமத்துல சொல்றார், இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். அதாவது என்ன சொல்றாரு? இந்த பாருப்பா, எல்லாத்தையும் நான் தான் படைச்சேன், நான் தான் எல்லாத்துக்கும் ஓனர். ஒன்னே ஒண்ணுல எல்லாத்துக்கும் உனக்கு சுதந்திரம் வந்துறேன். ஒன்னே ஒண்ணு என்ன பண்ண, உனக்கு ஒரு நிபந்தனை, இதை மட்டும் என்ன பண்ணாத, சாப்பிடாத. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ தொடர்ந்து என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாகவே நீ ஆளுகை செலுத்தலாம். என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாகவே நீ சுதந்திரத்தை என்ன பண்ணலாம், அனுபவிக்கலாம். அல்லது உன் வழியை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ அந்த முடிவை என்ன பண்ணலாம், எடுத்துக்கொள்ளலாம். அதான் நன்மை தீமை அறியத்தக்க கனி. அது ஆப்பிளா ஆரஞ்சான்னு யோசிச்சுட்டு கூடாது. சரிதானா? இதுதான் விஷயம். அப்ப மனிதன் என்ன சூஸ் பண்ணா, நான் என் வாழ்க்கையை என்ன பண்றேன், பார்த்துக்கிறேன். நான் என் வாழ்க்கைய பார்த்துக்கிறேன். அந்த முடிவுக்கு அவன் வர்றான். அப்ப என்ன சொல்றாரு? இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே. அதுக்கு என்ன அர்த்தம்? நான் தான்ப்பா எல்லாத்துக்கும் ஆதாரம். என்கிட்ட இருந்தா உனக்கு ஜீவன் வந்துச்சு, என்கிட்ட இருந்தா உனக்கு சமாதானம் வந்துச்சு, என்கிட்ட இருந்தா உனக்கு மகிழ்ச்சி வந்துச்சு, என்கிட்ட இருந்தா உனக்கு உறவும் வந்தது. ஆதாமுக்கு உறவு கொடுத்தது யாரு? என்கிட்ட இருந்தா உனக்கு என்ன வந்துச்சு? உறவும் வந்துச்சு. இப்ப நீ என்கிட்ட இருந்து பிரிக்கப்பட்டினா எதுல இருந்து பிரிக்கப்படுவ? ஜீவனிலிருந்து பிரிக்கப்படுவ, சமாதானத்திலிருந்து பிரிக்கப்படுவ, மகிழ்ச்சியிலிருந்து பிரிக்கப்படுவ, சகல விதமான நன்மையிலிருந்து பிரிக்கப்படுவ, ஆசீர்வாதத்திலிருந்து பிரிக்கப்படுவ. ஏதேனுக்குள்ள எல்லாத்தையும் சாப்பிடலாம்னு கொடுக்குறாரு. ஆனா வெளியே போனா நீ வேலை செஞ்சு தான் என்ன பண்ணணும், சாப்பிடணும். கவனிங்க, உறவுகளுக்குள்ளேயும் என்ன வரும்? சிக்கல் வரும். உறவுக்குள்ளேயும் சிக்கல் வரும். சகலவற்றிலும் பிரிந்து போவாய், சகலவித நன்மையில் இருந்தும் நீ பிரிக்கப்படுவாய். அதுதான் பாவத்தினுடைய விளைவு. பாவத்தினுடைய விளைவு. மரணம் அப்படிங்கிற வார்த்தை ஏராளமான அர்த்தத்தை உடையது. அது என்னன்னா, மரணம் அப்படின்னாலே பிரிவு, சிதைவு. மரணம்னால என்னதுங்க? பிரிவு அல்லது சிதைவு. கவனிங்க, அப்ப இது வரைக்கும் சொல்றாரு, 2, 3 வருது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? மனிதன் என்ன பண்ணான்? பாவம் செஞ்சான். இப்ப கடவுளை ஜட்ஜ். கடவுள் யாரு? ஜட்ஜ். அப்படின்னா கடவுள் நியாயாதிபதி. அப்படின்னா பைபிள் எத்தனை அதிகாரத்தோட முடிஞ்சிருக்கணும்? அவ்வளவுதான். படைச்சாரு, அவன் என்ன பண்ணிட்டான்? பாவம் செஞ்சுட்டான். அப்புறம் என்ன பண்ணிட்டாரு? அந்த ஜட்ஜ்மெண்ட் அவன் மேல சொல்லிட்டாரு. பைபிள் எத்தனை அதிகாரத்தோட க்ளோஸ்? 3ஆம் அதிகாரத்தோட பைபிள் என்ன பண்ணிருக்கணும்? முடிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான். கடவுள் யார்? பரிசுத்தம் உள்ளவர். கடவுள் யார்? நியாயாதிபதி, ஜட்ஜ். பாவத்தை என்ன பண்ண மாட்டாரு? பொறுக்க மாட்டாரு. ஆனா அதோட முடிஞ்சானா முடியல. ஏன்னா அவர் யார்? அவர் கிருபை உள்ளவர். இவன் எப்படிப்பட்டவர்?
கிருபை. இப்ப என்ன சொல்றாரு? உடனே தீர்வை சொல்றாங்க. கவலைப்படாத. உடனடியே என்ன சொல்றாரு? தீர்வு சொல்றாரு. பைபிள்ல சொல்லப்பட்ட முதல் தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்ட முதலாவது தீர்க்க தரிசனம். நேரா போய் வெளிப்படுத்தல வாசிங்க, உங்களுக்கு புரியாது. அல்லது இது புரியாம வேதம் புரியாம இது புரியாது, கிறிஸ்துவை புரியாம வேதம் உங்களுக்கு புரியாது. முதல் தீர்க்க தரிசனம், என்னுடைய குமாரன் என்ன பண்ணுவாரு? இந்த பூமியிலே பிறப்பா, உன்னுடைய வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன பண்ணுவார்? அவர் உன் தலையை என்ன பண்ணுவாரு? நசுக்குவார். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். இப்ப இந்த ப்ராபசியை யாருக்கு பரிகாரமா சொல்றாரு? ஏவாளுக்கு பரிகாரமா சொல்றாரு. இப்ப உடனடியாக அவர் பரிகாரத்துக்காக காத்திருக்காரு. உடனடியாக பரிகாரத்துக்காக காத்திருக்காரு. அதனாலதான் காயின் பிறந்த உடனே என்ன சொன்னாலாம்? தேவனால் ஒரு குமாரனை பெற்றேன். இதெல்லாம் போதிச்சிருக்கேன், நான் அநேக முறை போதிச்சிருக்கேன். பரிகாரத்துக்காக காத்திருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டம். வெளியே வந்தோடனே உடனடியாக தீர்வு ஆண்டவர் சொல்லிட்டாரு. தேவனுடைய நோக்கி அந்த பரிகாரத்தை காத்திருக்காங்க. அப்ப ஒரு குழந்தை பிறக்கும் போது என்ன சொல்லிட்டா? முதல்ல பிறக்கிற குழந்தைய யாரு? ரட்சகர். முதல்ல பிறக்கிற குழந்தையே ரட்சகர். அந்த தீர்க்க தரிசனம் உடனடியா நிறைவேற்றணும்னா காயினை தூக்கி வச்சுட்டு என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, தேவனால் ஒரு குமாரனை பெற்றேன். முதல் குடும்பமே ரட்சகரை எதிர்பார்த்தது. ரட்சகரை எதிர்பார்த்தது. உங்களுக்கு தெரியுமா? இல்ல வாசிக்கணுமா? அதை தேவனால் ஒரு குமாரனை பெற்றேன். முதல் குடும்பமே யாரை எதிர்பார்த்தாங்க? ரட்சகரை எதிர்பார்த்தாங்க. அப்புறம் வளரும் போதுதான் தெரியுது அவர் யார் கிடையாது, மேசியா கிடையாது. இப்படி ஆண்டாண்டு காலமாக மேசியாவுக்காக, ரட்சகருக்காக, விடுவிக்கிறவருக்காக, மீட்டுக் கொள்ளுகிறவர்களுக்காக உலகம் காத்து கொண்டே இருந்தது. உலகம் என்ன பண்ணாங்க? காத்து கொண்டே இருந்தது. அதனாலதான் இந்த வம்ச அட்டவணையை ஆண்டவர் மெயின்டைன் பண்ணிட்டே வந்தாரு. ஆதாம்ல இருந்து வம்ச அட்டவணை என்ன பண்ணிட்டு இருக்காரு? மெயின்டைன் பண்ண கதை கிடையாது. கேள்வி கேட்பாங்க, பதில் சொன்னா ஓடிடுவாங்க. தொடர்ந்து வச்சு பதில் சொன்னா ஓடிடுறாங்க. ஏன்னா வேதத்துல துல்லியமாக எழுதப்பட்டிருக்கு. சரி, ரைட், இதெல்லாம் போகட்டும். சப்ஜெக்டுக்கு வருவோம். தேவன் நீதி உள்ளவர், தேவன் நீதி உள்ள. அப்ப இது வெறும் சரித்திர சம்பவம் கிடையாது, வெறும் சரித்திர சம்பவம் கிடையாது, புனை கதை இல்லை, புனை சுருட்டு இல்லை, மித்தாலஜி கிடையாது. என்னது கிடையாதுங்க? மித்தாலஜி கிடையாது. வரலாறுக்கும் மேல, வெறும் வரலாறு மட்டுமல்ல, வரலாறுக்கும் மேல. இயேசு கிறிஸ்து மரித்தாரா? மரித்தார். இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் ரோமன்களுடைய டாக்குமெண்ட் வைக்கணும். அதாவது இந்த கைதி இந்த விதத்திலே மரணம் அடைந்தார், இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு என்ன பண்ணாரு, சாற்றப்பட்டது அப்படின்னு ஒரு டெத் ரெக்கார்டை என்ன வரணும்? ரோம அரசாங்கம் வைக்கணும். அந்த டெத் ரெக்கார்டு இயேசு கிறிஸ்து இருக்கானா? இருக்கு. அகழாய்வு பணியில அதெல்லாம் என்ன பண்ணாங்க? எடுத்தாங்க. அப்புறம் அந்த நாட்களிலே அந்த கைதி செத்ததுக்கு அப்புறம் ரோம நாணயத்தை நெத்தியில வைப்பாங்க. ரோம நாணயத்தை என்ன பண்ணுவாங்க? நெத்தியில வைப்பாங்க. அந்த நாணயம் இருக்கா? இருக்கு. அந்த நாணயத்துல ஒரு படம் இருக்கா? இருக்கு. அதை வச்சுதான் இந்த ராஜா இந்த இதுல என்ன பண்ணாரு? வாழ்ந்தார். கரெக்டா என்ன பண்ணாங்க? கண்டுபிடிச்சாங்க. எதையுமே என்ன பண்ண முடியாது, மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. மறைக்கவோ முடியாது. கிறிஸ்து பிறந்தார், கிறிஸ்து வாழ்ந்தார், பாடுபட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு என்ன பண்ணார். இது வரலாற்று உண்மை. இது என்னதுங்க? வரலாற்று உண்மை. இந்த வரலாறு உண்மையை கர்த்தர் எடுத்து நம்முடைய இருதயத்திலே வைக்கும் பொழுது அதை விசுவாசிக்க நம் இருதயத்தை திறந்து மறுபிறப்பு அடைய செஞ்சார்னா அதுதான் என்னதுங்க? ரட்சிப்பு. வெறும் வரலாற்று உண்மை நம்ம என்ன பண்ணாது? ரட்சிக்காது. ரைட், இப்ப சப்ஜெக்ட் வருவோம். தேவன் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, தேவன் வெறும் நியாயாதிபதி அல்ல. தேவன் வெறும் நியாயாதிபதியா இருந்தார்னா பாவத்தை கடிந்து கொண்டு அதை நியாயம் இருக்கிறவராக தானே பைபிள் எதோட முடிஞ்சிருக்கணும்? 3வது அதிகாரத்தோட முடிஞ்சிருக்கணும். வெறும் சட்ட புத்தகம் அல்ல, வெறும் பைபிள் என்ன கிடையாது, ஒரு சட்ட புத்தகம் அல்ல, மேசியாவை குறித்து சொல்லுகிற நூல், மேசியாவை குறித்து சொல்லுகிற புத்தகம், மேசியாவை குறித்து மீட்பு, எப்படி மனுஷன் மீட்கப்பட முடியும், அதை எடுத்து வேற விதமா நம்ம படிச்சு புரிஞ்சிக்க கூடாது. ஒரு மனிதன் எப்படி மீட்கப்பட முடியும், பாவத்துல எப்படி அடிமையா இருக்கான், அவன் எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இரட்சகர் மூலமாக, பரிகாரி மூலமாக மீட்படைய முடியும். அதுதான் வேதம் சொல்றது. ரைட், இப்ப வாசிங்க. ரோமர்கள் எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 22வது வசனம். ரோமர்கள் எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 22வது வசனம். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். பவுல் என்ன சொல்றாரு? தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய தயவை பார் அப்படி சொல்ல வரல, தேவனுடைய கண்டிப்பை பார் அப்படின்னு சொல்லல. என்ன சொல்ற? சேர்த்து சொல்றாரு, தேவனுடைய தயவையும் தேவனுடைய கண்டிப்பை என்ன பண்ணு
பாரு. அப்போ அப்படி சேர்த்து பார்க்க நம்ம பழகி கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். சரிதானா? அப்பதான் நம்முடைய பார்வை கடவுளை குறித்து சரியானதா இருக்கும். சரி, பார்க்கும் பொழுதே ஆண்டவர் முதல் என்ன வருது? தேவனுடைய தயவு தான் வருது. முதல் தேவனுடைய தயவு வருது. அந்த தேவனின் மீது தயவா இருக்கிறார், தேவனின் மீது தயவா இருக்கிறார், தேவனால் நான் தயவு பெற்றேன் அப்படிங்கிறது எப்ப புரியும்னா, தேவனுடைய கண்டிப்பை சேர்த்து பார்க்கும் பொழுது. தேவனுடைய கண்டிப்பை சேர்த்து பார்க்கும். அவர் நியாயாதிபதியாக என் மீது கண்டிப்பை என்ன பண்றாரு? காண்பிக்கிறார். நீதி உள்ளவராக என் மீது என்ன தருகிறார்? தயவை தருகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனம். கவனிங்க. ஒரு பாவி, ஒரு குற்றவாளி, அவன் தீர்ப்புக்காக காத்திருக்கிறான். எதை நோக்கி காத்திருப்பான்? எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், தீர்ப்புல நான் விடுவிக்கப்படுவேனா, தண்டனை குறையுமா, எப்படியாவது தப்பிப்பேனா, அதை நோக்கி என்ன பண்ணுவான்? எதற்காக காத்திருப்பான்? இரக்கத்திற்காக என்ன பண்ணுவான்? காத்திருப்பான். இரக்கத்திற்காக காத்திருப்பான். கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 18 வாசிங்களேன். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர், கவனிங்க, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர். ஆனாலும் வந்துருச்சுன்னா அது நம்ம முன்னாடி வாசிக்கணும், அப்பதானே புரியும். 15 வாசிங்களேன். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் என்ன பண்ணுவீங்க? ரட்சிக்க சேர்த்து சொல்லுவோம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் எப்படி பண்ணுவீங்க? ரட்சிக்க அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய, இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? மனம் திரும்பினா ரட்சிக்கப்படுவார் சொல்லிட்டாரு. ஜனங்களுடைய முடிவு என்ன? நீங்களோ அப்படி செய்ய மனதெல்லாம், அதெல்லாம் சரி வராது, அதெல்லாம் செய்ய சரியா வராது. அப்புறம் அடுத்த கட்டமா ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அடுத்த கட்டமா என்ன செய்யணும்? நியாயமா என்ன செய்யணும்? சரி, எப்படியோ போ தொலை. ரைட் வருவான். நீங்க இந்த கவனிங்க. ஒரு போலீஸ்காரன் கூப்பிட்டு நம்மளை வான் பண்றான். என்ன வான் பண்றான்? இங்கே மாட்டிக்கிறோம், ஒரு டிராஃபிக்லயே மாட்டிக்கிறோம். அடுத்த தடவை உன்னை பிடிச்சேன்னு வச்சுக்கோ, உன்னை என்ன பண்ணுவேன்? ஹெவியா ஃபைன் பண்ணுவேன். அப்ப அடுத்த தடவை இவர் எதற்காக காத்திருக்கிறார்? நீ மாட்டுவ பாரு, அடுத்த தடவை உன்னை வச்சுக்கிறேன். அப்ப இவர் என்னதுக்கு காத்திருக்கிறாரு? திருப்பி மாட்டினா என்னதுக்காக காத்திருக்கிறாரு? திரும்பி மாட்டினா உன்னை வச்சு வட்டி முதலுமே உன்னை ஜட்ஜி பண்ணுவேன், நியாயம் தீர்ப்பேன். எதை செய்ய காத்திருக்கிறாரு? ஜட்ஜி பண்ண காத்திருக்கிறாரு. இப்ப இவர் சொல்றாரு, மனம் திரும்பி என்ன பண்ணுங்க? மனம் திரும்பி அமர்ந்திருந்தீங்கன்னா, வாழ்ந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ரட்சிக்கப்படுவீங்க. உங்களுக்கோ என்ன கிடையாது? மனம் திரும்ப அந்த எண்ணமே, உருப்படுற எண்ணமே இல்ல. இவரு சரி மாட்டு இல்ல, நான் அன்னைக்கு பார்த்து அப்படி இல்லை. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரா? இறங்குவதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எதாவது புரியுது? கடவுள் கொள்ளுவதற்காக வெயிட் பண்ணிட்டு இல்ல. மாட்டுவில்ல அன்னைக்கு வச்சுற, என்கிட்ட வருவில்லை, ஒரு நாள் எங்கேயா ஊழ்ந்து இருந்துச்சு, என்கிட்ட வருவில்லை, அன்னைக்கு வச்சுக்கிறேன் பாரு, உன்னை வட்டி முதலும் என்ன பண்ணுறேன், உன்னை முடிச்சு விட்றேன் பாரு. அது வெயிட் பண்ணிட்டு இருக்காரா? இல்ல இல்ல, அவர் ஜட்ஜி தாங்க, ஜட்ஜி தான். குற்றமுள்ளவனை குற்றமற்றவனாக விடமாட்டேன் மோசேக்கு சொல்றாரு. குற்றமுள்ளவனை குற்றமற்றவனாக விடமாட்டேன் அப்படின்னு மோசேக்கு சொல்றாரு. ஜனங்கள்லாம் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? நான் சொல்றேன், அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இயேசு கிறிஸ்து வந்தாரு, கையும் மெய்யுமாக விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ அவளை கொண்டு வராங்க. நியாயமா என்ன பண்ணணும்? மோசே நியாய பிரமாணத்தை எப்படி என்ன செய்யணும்? கல்லெறிஞ்சு கொல்லணும். ஒரு ரபி, ஒரு யூத ரபி ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாரு, சாட்சி கொடுக்கணும். ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு நியாயம் திருப்பதுக்கு முன்னாடி ஒரு யூத ரபி சாட்சி கொடுக்கணும். ரைட்பா, அப்படிதான் சொல்லுது நியாய பிரமாணம். ஒரு ரத்த பலி உன் தலை மேல இருக்கட்டும், நீ செஞ்சா வாங்கி கட்டிக்க, அப்படி சாட்சி கொடுக்கணும். உடனே ஜட்ஜ்மெண்ட் கல்ல இருந்து என்ன பண்ணுவாங்க? கொல்லுவாங்க. கவனிங்க, உங்களுக்கு புரியணும், அதனால விவரமா சொல்றேன். சாலமோன் தேவாலயம் கட்ட கல் எடுத்தான் இல்லையா? தேவாலயம் கட்ட ஒரு இடத்துல கல் எடுத்தான் இல்லையா? அந்த கல் எடுத்த இடம் பள்ளமா இருக்கும். இன்னைக்கும் போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம், கல் எடுத்த இடம் என்னவா இருக்கும்? பள்ளமா இருக்கும்.
யாரை நியாயம் தீர்க்கணுமோ கொண்டு போய் அவனை அந்த குழியில நிப்பாட்டுவாங்க. எங்க நிப்பாட்டுவாங்க? அந்த கல் எடுத்த குழியில தான் நிப்பாட்டுவாங்க. சுத்தி கிடக்கிற கல்லை தான் அடிப்பாங்க. புரியுதுங்களா? சாதாரண கற்கள் கிடையாது. தேவாலயம் கட்டுவதற்கு எடுக்கப்பட்ட கல், தேவாலயம் கட்டுவதற்காக எடுக்கப்பட்ட கல்லு குழி, அதெல்லாம் நிப்பாட்டி அந்த இடத்துல தான் இவளை கொண்டு போனாங்க. அந்த இடத்துல தான் கொண்டு போறாங்க. இவர் அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாரு. எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு? அவளை கொண்டு வருவாங்க, ஜட்ஜ்மெண்ட் சொல்லலாம். இல்ல, அவளை கொண்டு வருவாங்க, அவளை ரிலீஸ் பண்ணணும். இவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. கேட்கிறாங்க, நீதான் மேசியவா, நீதான் யூத ரபி. அவங்க என்ன நினைச்சாங்க? யூத ரபி, சொல்லுங்க, இந்த மாதிரி கூப்பிட்டு வந்திருக்கோம், போட்டு தள்ளலாமா, போட்டு தள்ளலாமா? ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் முதல் எவன் பாவம் செய்யலையோ அவன் என்ன பண்ணிட்டாத கல்ல என்ன பண்ணுங்க, ஏறிங்க. இருதயத்துல குத்தப்பட்டவர்களா என்ன பண்றாங்க? அங்கிருந்து போயிட்டாங்க. அவர் கேட்கிறாரு, யாருமே ஒன்று நியாயம் திருக்கலையாமா அப்படிங்கிறாரு. இல்லை ஆண்டவரே, நான் யாருமே என்ன பண்ணல, நியாயம் திருக்கல அப்படிங்கிறதோட அங்கே சப்ஜெக்ட் முடியல. நானும் உன்னை என்ன பண்ண மாட்டேன், நியாயம் தெரிய மாட்டேன். மனுஷன் விட்டுட்டான் அப்படிங்கிறதோட நின்றுல. மனுஷன் விட்டுட்டான், நான் இது செஞ்சிட்டேன், மனுஷன் கையிலேருந்து தப்பிச்சுக்கிட்டேன், அப்படி கிடையாது. அங்கே சொல்றாரு, எல்லாம் போயிட்டாங்களா? ஆமாண்டவரே. அவன் நிற்கிறா. ஏன் நிற்கிறா? இன்னும் ஜட்ஜ்மெண்ட் முடியல, நீ போகலாம், நானும் உன்னை என்ன பண்ண மாட்டேன். அவளுக்கு தெரியும், இவர் நினைச்சா என்ன பண்ணலாம், ஜட்ஜி பண்ணலாம். நீ போகலாம், என்ன பண்ணலாம், போகலாம். சின் நோ மோர் அப்படின்னு பார்ப்போம். ஆங்கிலத்தில் வாசிங்கன்னா சின் நோ மோர். இது ரெண்டு விதமா மொழிபெயர்க்கலாம். பாவம் இனி செய்யாதே அப்படின்னு மொழிபெயர்க்கலாம். இன்னொன்று, இனி உனக்கு பாவமே இல்லை, இனி உனக்கு பாவமே இல்லை, அதை மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு சொல்லிதான் அந்த பெண்ணை என்ன பண்றாரு, அனுப்புகிறார். அப்ப மோசையை நியாயப்பிரமாணத்தை இவர் கரெக்டா இன்டர்பிரேட் பண்றாரு. கடவுள் கொடூரமானவர் அல்ல, அவர் இரக்கம் செய்வதற்காக அங்கு காத்திருக்கிறார். இந்த கல்லுக்குழிக்கு பக்கத்துல தேவாலயத்து பக்கத்துல கீழே உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காரு. இரக்கம் செய்வதற்காக காத்திருக்கிறார். மனம் திரும்பாதவர்களை நியாயம் தீர்க்கும்படி தேவன் காத்திருக்கவில்லை. மனம் திரும்பாதவர்களை அவளை ரட்சிக்கணுமே இரக்கம் செய்வதற்காக என்ன பண்ணிட்டு இருக்காரு, காத்து கொண்டிருக்கிறார். அப்ப மனம் திரும்பாத ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் ஏதோ நடக்கும் பொழுது அவன் என்ன, ஆண்டவர் அவருடைய இரக்கத்தை என் வாழ்விலே சுட்டி காண்பிக்கிறார். அப்படி அதனாலதான் அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம், அவருடைய தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவி கொண்டு இருக்கிறது. அவருடைய தயவு நீ குணப்படும்படி உன்னை என்ன பண்ணிட்டு இருக்கு, ஏவி கொண்டு இருக்கிறது, மறவாதே. அப்ப கர்த்தர் இரக்கம் செய்ய காத்திருக்கிற தேவன். ஏங்க அப்படி செய்யறாரு? அவர் ஏன் இரக்கம் செய்ய காத்திருக்கிறார்? அவர் ஜட்ஜு தானே. ஜட்ஜு எப்படிங்க இரக்கம் செய்ய காத்திருப்பாரு? தொடர்ந்து வாசிக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். வாசிமா, உங்கள் மேல் மனதுருகும்படி என்ன பண்ணுவாரு, எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற, என்னங்க பாவியை போட்டு தள்ள வேணாமா? பைபிள் சொல்லுது அவர் நியாயாதிபதி ஆயிற்றே. இல்ல, கர்த்தர் இறங்கும்படி காத்திருப்பார், ஏனெனில் அவர் நீதி செய்கிற தேவன். இது ரைட்டா? மனம் திரும்பாம போனவங்களுக்காக நீதி செய்ய, அதாவது இரக்கம் செய்ய காத்திருக்கலாமா? ஏனெனில் அவர் நீதி உள்ள தேவன். உங்களுக்கு புரியுதா? போன வாரம் நம்மளுக்கு புரியுதா? அவர் நீதி செய்கிற, நியாயம் செய்கிறவர் மட்டும் இல்ல, நியாயம் செய்வதா இருந்தா பைபிள் எதோட முடிஞ்சிருக்கணும், 3வது 2வது முடிச்சிருக்கணும். போன வாரம் ஒண்ணு சொன்னேன், ஞாபகம் வச்சிருக்கீங்களா? பைபிள்ல பாவம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் எடுத்தா என்ன மட்டும்தான் மிஞ்சும், என்ன மிஞ்சும்? 2 அட்டம் மட்டும்தான் மிஞ்சும். நான் போற போக்க சொல்லிட்டு போறது இல்லை, அதெல்லாம் அதுதான் போன வாரத்தோட சப்ஜெக்ட். இன்னைக்கு நீங்கள் நியாய தீர்ப்பு மட்டும்தான் பைபிள் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பைபிள் எதோட முடிஞ்சிருக்கும், 3வது அதிகாரத்தை முடிஞ்சிடும். இல்ல, அவர் இரக்கம் செய்ய காத்திருக்கிறார், ஏனெனில் அவர் நீதி செய்கிற தேவன். ஏனெனில் அவர் நீதி செய்கிற தேவன். இப்ப உலகம் சும்மா இருக்குமா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் போய் அங்கதான் முடியும். உலகம் சும்மா இருக்குமா? என்ன கேட்குறாங்க? சரி, தினகரனை நீர் இரக்கம் செய்கிறீர், தினகரனுக்கு என்ன பண்றீர்? தினகரன் ஒரு பாவி, ஒரு கொடும் பாவி. தினகரனுக்கு நீர் இரக்கம் செய்கிறீர், அவனை தண்டிக்கல அப்படிங்கிறீர், நீர் இரக்கம் செய்கிறீர், ஆனா அவன் பாவி. உலகம் கடவுளை எப்படி பார்க்குது? நியாயாதிபதியாக பார்க்கிறது. நீ நியாயாதிபதியாக இருக்கிறீர், நீதி செய்கிற தேவனாகவும் இருக்கிறீர். ஐயோ பாவம் அப்படின்னு ஒரு திருடனை மன்னிக்க முடியுமா? மன்னிக்க முடியுமா? முடியாது. கரெக்டா யோசிச்சு பாருங்க. ஐயோ பாவம்னு ஒரு திருடனை மன்னிச்சிங்கன்னா அவனால் பாதிக்கப்பட்ட என்ன சொல்லுவான்? பிசிக்ஸ் வாத்தியார் ஒருத்தர் இருந்தார், பிசிக்ஸ் சொல்லி தராரு. கேளுங்க, கொஞ்சம் தூங்குறவங்களுக்காக சொல்றேன், வேற வழி கிடையாது. இன்னைக்கு உங்களை உங்களையும் கொஞ்சம் சேர்த்து தான் பாருங்க, மற்ற நாளில் உங்களை பற்றி கவலைப்படுறதில்ல. இன்னைக்கு கிறிஸ்மஸ்னால
உங்களையும் சேர்த்துக்கிறேன், நானும் உங்களுக்கு நீதி செய்கிறேன், இரக்கம் செய்கிறேன். கவனிங்க, பிசிக்ஸ் வாத்தியார் ஒருத்தர் இருந்தார். ஹாஸ்டல் பசங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான பேர் வழியெலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து வீட்டிலேருந்து அனுப்புகிற காசெல்லாம் ஆட்டம் போட்டு செலவு பண்ணி முடிச்சிடுவாங்க கொஞ்ச நாளுக்குள்ள. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு சீப்பு வாங்க கூட அவங்களுக்கு என்ன இருக்காது, காசு இருக்காது. பிசிக்ஸ் வாத்தியார் கேட்கும் போது காசு கொடுப்பாருங்கிறது ஊருக்கே தெரியும். அதனால் நேரடியாக போய் நின்றுட்டு சார் அப்படி மாயும் அவர் இந்த மாதிரி பாக்கெட்டில் கையை விட்டு காசு கொடுப்பார். அண்ணாவரை பேர் இந்த மறக்கலை பாருங்க. ஒரு வாத்தியார் பேர் நல்லா ஞாபகம் இருக்கு, அண்ணாவரை. அவர் பாவம் கொடுத்து நொந்துட்டாரு. வீட்லேயே ரொம்ப ரைடு போடாது. ஒரு நாள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார். நான் காசு கொடுத்தா டிபார்ட்மெண்ட்டே வாங்குறீங்க, ஒருத்தன் திருப்பி தர மாட்டேங்கிறீங்க. ஒரு தம்பி ஒருத்தன் பாருங்க, அவன் தான். அவன் வந்துட்டு பழக்கம் போல அவர் அன்னைக்கு திரும்பி வாங்கிடணுங்கிற ஒரு இதுலேயே இருந்தார். ஏண்டா பக்கத்து பிரான்ச்சு எல்லாம் வாங்கிட்டு சிவில் மற்றவெல்லாம் வாங்கிட்டு போகிறான்னு நம்ம பிரான்ச்சு பசங்க இப்படி பண்ணுறீங்களான்னு கூப்பிட்டு காசு கொடுத்தோன்னே, காசு எங்கடா பண்ணேன், சாரி சார். அப்போ அவர் சொன்னார், சரிடா உன்னை நான் மன்னிச்சுட்டேன், என் பாக்கெட்டுக்கு காசு வரணுங்களா, உங்களுக்கு விலகுதா, சரிடா உன்னை நான் மன்னிச்சிட்டேன்டா தம்பி, உன் மேலே எனக்கு வருத்தம் இல்லை, பாக்கெட்டு காசு வரணுங்களா ராஜா அப்படின்னாரு. புரியுதா உங்களுக்கு? சரி, கர்த்தர் உங்களை மன்னிச்சிட்டாரு. பாதிக்கப்பட்ட பார்ட்டி ஒய்ஃபை அடிச்சிட்டேன், சாரிம்மா அப்படிங்கிறேன். ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணுறேன், சாரி கேட்குறேன். ஆண்டவர் என்ன, சரி மன்னிச்சிட்டப்பா, ஆனால் நீ ஏற்படுத்தின சேதம், ஆண்டவரே இது கேட்க ஆளே இல்லையா அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணோம்னா யாரு கேட்கணும்? கண்டிப்பா. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப என்ன, மன்னிப்பை வந்து நீங்க என்ன செய்ய முடியாதுன்னா, மன்னிப்பை வந்து வெறுமனே டிக்ளேர் பண்ண முடியாது. பாதிக்கப்பட்ட பார்ட்டியை வந்து நீங்க என்ன பண்ண முடியாது, காம்ப்ரமைஸ் பண்ணாம அவனுக்கு ஈடு செய்யாம வெறும் நீதிபதியாக இருந்து கொண்டு நீங்க என்ன பண்ண முடியாது, பாவத்தை மன்னிக்க முடியாது. இப்ப கொஞ்சம் புரிஞ்சுங்க, கொஞ்சம் க்ளோஸா போவோம். கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? நீதி உள்ள நியாயாதிபதி. அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் கடவுள், போ உன்னை மன்னிச்சிட்டேன், என்ன எவனும் கேட்க முடியாது போ, அப்படி சொல்லல. தேவன் அப்படி ஏகாதிபத்திய சுயேட்சையான அந்த ஏக சக்கராதிபதி தன்மையோடு நடந்து கொள்ளவில்லை. கேள்விகளுக்கு அப்பாற்பட்டு நான் செயல்படுவேன், எவன் என்னை கேட்க முடியாது, அப்படி நடந்து கொள்ளவே இல்லை. நான் நீதிபதி தான், நியாயாதிபதி தான், நான் இஷ்டத்துக்கு யாரை வேணாலும் மன்னிப்பேன், அப்படி என்ன பண்ணல, அப்படி சொல்லலை, அப்படி செய்யவும் இல்லை. அப்படி என்ன பண்ணல, செய்யவும் இல்லை. இப்போ சப்ஜெக்டுக்குள்ள இன்னொருத்தரை நுழைச்சாதான் நல்லா புரியும். இரவும் பகலும் சகோதரர்கள் மீதும் திருச்சபை மீதும் குற்றம் சாட்டுகிற ஒரு நபர் உண்டு. யாரு தெரியுமா? யாரு? இரவும் பகலும் நம்ம மேல குற்றம் சாட்டுகிற ஒரு ஆள் யாரு? யாரு? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பிசாசு இரவு பகலும் என்ன பண்றான்? குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கான். இரவு பகலும் என்ன பண்றான்? குற்றம் சாட்டான். அப்படி மன்னிக்க முடியாது நம்மள. அப்படி என்ன பண்ண முடியாது, அப்படி மன்னிக்க முடியாது. மன்னிப்பு இலவசம், ஆனா மலிவானது கிடையாது. நம்ம மன்னிப்பை வந்து மலிவானதை ஆக்கணும்னால வெளியே முன்னே நினைச்சிட்டாங்க, ஓ நீங்க செஞ்சுட்டு என்ன கேட்டுக்குவீங்க சொல்லுவாங்க இல்லையா, ஜாங்கிரி இலையில வந்துருச்சுன்னா சுகர் உள்ளவங்க சோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க, ஒன்றும் என்ன பண்ணாங்க உங்களுக்கு பண்ணாது. அதே மைண்ட் செட் தான். சோத்திரம் பண்ணி என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. செஞ்சுட்டு என்ன பண்ணுவோம், மன்னிப்பு மலிவு அல்ல. மலிவுங்கிறது வேற, இலவசம்ங்கிறது வேற. இலவசம்ங்கிறது நம்ம அக்காமடேட் பண்ண முடியாது, அதனால அது இலவசம். மன்னிப்பை மனிதன் சம்பாதிக்கவே முடியாது, அதனால அது இலவசமே ஒழிய அது மலிவானது கிடையாது. அது என்னது கிடையாது, மலிவானது கிடையாது. கவனிங்க, நீதி செய்கிற தேவன் இரக்கம் செய்ய காத்திருக்கிறார். அப்ப பாவிக்கு அப்படி சும்மா அப்படி மன்னிச்சிட முடியுமா? அப்படி என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. இவர் நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். இப்ப ரெண்டு டெர்மாலஜி சேர்க்கணும். நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கணும். தம்முடைய தன்மைகளை எதையுமே அவர் என்ன பண்ண முடியாது, குறைச்சிக்க முடியாது. பாவம் ஏற்படுத்தின விளைவு, பாவம் ஏற்படுத்தின சேதம், இதற்கு தீர்வு சொல்லாமல் யாரை மன்னிக்க முடியாது, குற்றவாளியை மன்னிக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன். அதனாலதான் அங்க என்ன உண்டாச்சு, பரிகாரம்னு ஒண்ணு உண்டாச்சு. அங்க என்ன உண்டாச்சு, பரிகாரம் ஒண்ணு உண்டாச்சு. பரிகாரம் யார் செய்யறது, அவனே குற்றவாளி.
அவனா என்னதுங்க? குற்றவாளி. எந்த குற்றவாளியாவது தன்னுடைய தண்டனையை தானே தீர்மானிக்க முடியுமா? அப்படி பண்ணவே முடியாது. தப்பு செய்யலாம், தண்டனையை தீர்மானிக்க முடியுமா? முடியுமா? நான் சொல்றேன், என்ன பண்ணுங்க சிஸ்டர், ஜெபம் பண்ணி ஆண்டவர் மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணி காணிக்க போட்டுருங்க, அது பரிகாரமாகுமா? வெளியில சொல்றாங்க இல்லையா, வாழை மரத்துக்கு தாலியை கட்டி வாழை மரத்தை என்ன பண்ணிடுங்க, கட்டிடுங்க. அது என்னது? அது மனிதனால் ஏற்படுகிற பிராயச்சித்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோன்னு இந்த வேதம் சொல்லுது. கூடுமா? அப்படியே என்ன நடக்கும்? 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? அப்படித்தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம எப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். ஆசை வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க, நீங்க என்னையும் கூட கூடாது. அப்படிலாம் ஜெபம் பண்ணி தீராது. ஜெபம் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணிட்டு போருங்க, ஐயா ஒரு வாக்குத்தத்தம் கொடுங்க, ஒரு ஜெபம் பண்ணுங்கப்பா, ஒரு ஜெபம் பண்ணுங்க, 31 ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க. அப்புறம் 1ஆம் தேதி வாங்க, 1ஆம் தேதியே வந்தீங்கன்னா நல்லது. முதல் வாரம் வந்துட்டு போங்க. ஜெபம் பண்ணி தீக்கிற விஷயமா தான், ஜெபம் பண்ணி தீக்கிற விஷயமா தான் ஆண்டவர் ரத்தம் சிந்துவாராம். 4 ஜெப வீரர்கள் அனுப்பிச்சு விட்டுருப்பார், போங்கப்பா நல்லா என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணி தீக்கிற பாடு கிடையாதும்மா. நான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பரிகாரத்தை ஏற்றுக்கொள்ளணும், தேவனுடைய பரிகாரத்தை ஏற்றுக்கொள்ளணும். அதை எப்படிங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளமா பரிசுத்த ஆவியானவரே கொடுக்கப்படுவார். நம்முடைய வாழ்க்கை மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுவாரு? மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையை 2ஆக பிரியவில்லை என்று சொன்னால், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அர்த்தம். என்னுடைய வாழ்க்கை 2ஆ மாறல, 2 துண்டா மாறல. இயேசுவை சந்திப்பதற்கு முன், இயேசுவை சந்திப்பதற்கு பின். அப்படி துண்டா மாறல அப்படின்னா நான் யாரை சந்திக்கிறேன்னு அர்த்தம்? இயேசுவை சந்திக்கல. கடகடன்னு ஒரு 5 ஒரே புத்தகத்துல, ரோமர் புஸ்தகத்துல இருந்தே ஒரு 4 வசனத்தை வாசித்து தேவனுடைய நீதினா என்ன, தேவனுடைய நீதினா என்ன. போன வாரம் பார்த்தோம் அவர் நியாயாதிபதி, போன வாரம் பார்த்தோம் அவர் நியாயாதிபதி. இப்போ ஒரு டெர்மினாலஜி கூட்டிட்டோம், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நீதி செய்ய காத்திருக்கிறார். நீதி உள்ள தேவனாக இரக்கம் செய்ய காத்திருக்கிறார். அது எப்படிங்க முடியும்? ஜட்ஜி பண்ண வேணாமா? பாவத்தை என்ன பண்ண வேணாம், ஜட்ஜி பண்ணணும்ல. அப்படின்னா தான் என்ன செஞ்சாரு, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அதை தானே ஏற்றுக்கொண்டார். அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணாரு, தானே என்ன பண்ணாரு, ஏற்றுக்கொண்டார். பரிகார பொருளாக தேவன் என்ன பண்ணாரு, தன்னையே முன்வைத்தார். பரிகார பொருளாக தேவன் என்ன பண்ணாரு, தன்னையே என்ன பண்ணாரு, முன்வைத்தார். அப்ப பாவத்தினுடைய விளைவு எப்படி பாருங்க. சீன்ல யாரையே கொண்டு வந்துருச்சு பாவம்? கடவுள் வராம பாவம் தொலையாது. அப்படிங்கும்போது பாவத்தை நம்ம தொலைக்க முடியுமா? பாவத்தை நம்ம தொலைக்க முடியுமா? எவ்வளவு உக்கிரமானது பாருங்க பாவம். ஒன்ஸ் இட் இஸ் ஹேப்பன், இட்ஸ் ஹேப்பன். நாம் செய்தால் செய்தது தான். சாரி சொன்னா என்ன ஆகாது, இது அந்த பாதிப்பு என்ன பண்ணாது, நிவர்த்தி ஆகாது. சிலர் தவறான முடிவுகள் எடுத்துடுறாங்க, ஆண்டவரே என்னை மன்னிங்கிறாங்க, மன்னிச்சிடுறாரு. கர்த்தர் என்ன பண்றாரு, மன்னிச்சிடுவாரு. அந்த விளைவுகளை சரி பண்ணணும். ஆண்டவர் என்ன பண்ணணும், விளைவுகளை சரி பண்ணணும். தாவீது பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தர் உன்னை என்ன பண்ணிட்டாரு, நீ சாகாதபடி உன்னை என்ன பண்ணாரு, மன்னிச்சிட்டாரு. நீ சாகாதபடி மன்னிச்சிட்டான்னு சொன்ன உடனே அடுத்து 3 ஆப்ஷன் கொடுக்குறாரு. எப்படி எல்லாம் உன்னை ஜட்ஜி பண்ண போறேன். நீ சாகாதபடி உன்னை என்ன பண்ணிட்டேன், மன்னிச்சிட்டேன். ஆனா அதற்கான விளைவு என்ன பண்ணணும், ஏன்னா ஜனங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதைதான் சுவிசேஷம் சொல்லுது. பாவத்துக்கு என்ன உண்டு, விளைவு உண்டு. ரோமருக்கு எழுத நிருபம் எடுத்துங்க, அந்த புக் எடுத்துங்க. அந்த புத்தகத்துல இருந்து ஒரு 5 வசனத்தை வாசிக்க போறோம். இந்த தேவனுடைய நீதி அப்படிங்கிறது எனக்கு கிடைக்காம நான் விடுதலையாக முடியாது. தேவனுடைய நீதிங்கிறது எனக்கு கிடைக்காம நான் என்ன பண்ண முடியாது, விடுதலையாக முடியாது. ஒரு குற்றவாளி கூண்டுல நம்ம நின்றுட்டு இருக்கோம்னு யோசிச்சுக்கோங்க. தேவன் வந்து எந்த சீட்ல உட்காந்துருக்கிறாரு, என்னை நியாயம் தீர்க்கிற இடத்துல உட்காந்துருக்கிறாரு. இப்ப தேவன் என்னை மன்னிக்கணும்னா தேவனுடைய நீதியை நான் பெற்றிருக்கணும். தேவனுடைய நீதி என்ன பண்ணணும், நான் பெற்றிருக்கணும். அதை யார் தான் தரணும், தேவனே தரணும். என்னுடைய நீதி அல்ல, என்னுடைய நீதியின்படி என்னை மன்னிக்க முடியாது. ஏன், நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை, நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. அந்த தேவன் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் பாவம் செஞ்ச பரிகாரத்தை யார் செய்ய முடியாது, நான் செய்ய முடியாது. இப்ப ஜட்ஜ்மெண்ட் சீட்ல யார் இருக்கா, தேவன் இருக்கிறார். இப்ப பாவின்னு ஒத்துக்கிறதுல இருந்துதான்
நான் 2 கையை நீட்டி தேவனிடத்துல இருந்து அந்த நீதியை வாங்க முடியும், இல்லாட்டி வாங்க முடியாது. அப்ப அதற்கான வாதம் முன்வைக்கப்படுது. ஆண்டவருடைய கோர்ட்ல நீ பாவிங்கிறதுக்கான வலிமையான ஆதாரங்கள் முன்வைக்கப்படுது. எந்த டாக்குமெண்ட்ல இருந்து? நம்ம கையில் வச்சிருக்க பைபிளை தூக்கி காட்டுங்க. முதல்ல இந்த டாக்குமெண்ட்ல இருந்து, இந்த புஸ்தகத்துல இருந்து ஒரு மனிதன் பாவியே, பாவம் செய்வதனால அவன் பாவி இல்லை, பாவியா இருக்கிறதுனால என்ன பண்றான்? பாவம் செய்கிறான். சொல்லால், செயலால், யோசனைகளால், எண்ணங்களால் நித்தமும் எப்படி இருக்கிறான்? பாவியா இருக்கிறான். அந்த புத்தகத்துல டாக்குமெண்ட் எடுக்கப்படுது. அதை ஒருத்தன் ஏத்துக்கல, ஒருத்தன் ஏத்துக்கல அப்படின்னா அவன் மேல என்ன ஆயிரும்? ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆகும். எந்த இதுல இருந்து பாஸ் ஆகும்? இந்த புஸ்தகத்துல இருந்து தான் ஆண்டவர் நியாயமும் என்ன பண்ணுவாரு? தீர்ப்பார். பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். மனிதர்கள் அழிவதற்கு அது மாத்திரம் காரணம் அல்ல, பரிகாரத்தை ஏற்றுக்கொள்வதனாலும் என்ன உண்டாகும்? மரணம் உண்டாகும். யோவான் சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், தேவனுடைய குமாரனை யாரு விசுவாசிக்கிறானோ அவனுக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. தேவனுடைய குமாரனை யாரு விசுவாசிக்கலையோ அவன் மீது தேவ கோபம் நிலை நிற்கும். அவன் மீது தேவ கோபம் நிலை நிற்கும். அது அப்படியேதான் இருக்கும். இப்ப தேவனுடைய நீதியை யாரு தான் கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா அந்த நீதிபதி தான் கொடுக்கணும். இந்த பாருப்பா, நான் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கிறேன், என்ன பண்ணியிருக்கேன்? வச்சிருக்கிறேன். அந்த நீதி என்ன பண்ணிக்க, நீ என்ன பண்ணு? இலவசமா வாங்கிக்கலாம். நீ பாவின்னு ஒத்துக்கிட்டா அது உனக்கு என்ன பண்ணும்? கிடைக்கும். அதுக்கு நீ ஒன்றும் செய்ய வேணாம், நீ ஒன்றும் செய்ய முடியாது. அதனால பாருங்க, என்னுடைய குமாரனை அனுப்பி என்ன பண்ணேன்? அதை செய்யறேன். அதை தான் சொல்றாரு ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி. நீதிமானே எப்படிதான் பிழைக்கணுமா? நீதிமான் எப்படி பிழைப்பான்? விசுவாசத்தினால் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி. கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். என்று எழுதி இருக்கிறபடி. எல்லாவற்றையும் தேவன் என்ன அடிப்படையில் செய்யறாரு? என்ன எழுதி இருக்கிறோ அந்த அடிப்படையில் தான் என்ன பண்றாரு? செய்யறாரு. என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது, அப்படி செய்யல. என்ன எழுதி இருக்கிறோ, என்ன சொல்லுதோ அதன்படிதான் செய்யறாரு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டது. இப்ப அந்த விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதிய எப்படி வாங்கிக்கிறான்? சுவிசேஷத்தினால் அது வெளிப்படுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உன் பாவத்திற்காக பலியானார். அதுதான் சுவிசேஷம். அதுதான் என்னதுங்க? சுவிசேஷம். நம்முடைய பாவங்களுக்காக அவர் காயப்பட்டார், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அவருடைய தழும்புகளினால் நாம் சுகமானோம். இந்த பதிலீடு, சப்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, இதுதான் என்னதுங்க? சுவிசேஷம். அப்ப விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எதனால் வெளிப்படுத்தப்படுது? உபவாசத்தினால கிடையாது, மதத்தின் மூலமா அல்ல, சுவிசேஷத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்படுது. இப்ப 3:21 அதே கரெக்ட்னீங்கன்னா 3ஆவது அதிகாரத்துல 21 அதை பேசிக்கிட்டே வரும் பொழுது என்ன சொல்றாரு? இப்படி இருக்க நியாயப்பிரமாணத்தினால் என்ன உண்டாகாது? நீதி உண்டாகாது. நம்ம சரியா வாழ்வதன் மூலமாக தேவனுக்கு முன்பாக நம் நீதிமன்களை மாற முடியாது. வேதாகமத்தை பின்பற்றுவதனாலே நம் நீதிமன்றங்களை மாற முடியாது. பொய் சொல்லாது இருப்பாயாக அப்படின்னா, பொய் சொல்லாமல் இருக்கிறதுனா, பொய் சொல்லாத இருப்பாயாக இருக்கு பைபிள்ல. கட்டளை என்ன? பொய் சாட்சி பொய் சொல்லாமலாம் இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு 1000 பொய் சொல்லுவேன். மினிமம் ஒரு வழக்கு விசாரணையில, ஏன்பா இவன் செஞ்சானா, நீ பாத்தியாப்பா அப்படிங்கும் பொழுது அங்கேயாவது என்ன சொல்லிடாத, பொய் சாட்சி சொல்லிடாத. ஏன்னா நீ பொய்ய சொன்னீங்கன்னா அவன் செத்துருவான். வசனம் என்ன சொல்லுது? பொய் சொல்லக்கூடாதுன்னு பைபிள்ல இருக்கு. ஆனா 10 கட்டளையில கடவுள் எப்படி கொடுக்குறா பாருங்க. பொய் சாட்சி சொல்லாது. அதுலயே நம்ம யோகிதை தெரிய வேணாமா? நம்ம யோகிதை எங்க தெரியணும்? பொய் சாட்சி சொல்லாதுதான். யாரெல்லாம் பொய் சொல்லலன்னு பார்த்தா முதல் ஆளா கை தூக்குறது மறத்து போச்சு. யாரெல்லாம் பொய்ய சொல்றதில்ல கையை தூக்குனா தப்பும் தூக்குறது. இப்படி இருக்க அதான் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி ஒருத்தன் எப்படி ஆக முடியாது? நீதிமானாக முடியாது. அப்புறம் எதுக்குங்க எழுதி கொடுத்தாருன்னா, எப்படி நம்ம நியாயம் தீர்க்கப்பட போறவங்கிறதுக்கு எழுதி கொடுத்துருக்காரு, எப்படி தப்புச்சுக்கலாங்கிறதுக்காக எழுதி கொடுத்துருக்கிறாரு. அதான் எழுதி கொடுத்துருக்காரு. வசனம் சொல்லுது, நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால்
நான் பாவிங்கிறதே எனக்கு தெரியாதுங்கிறாரு. நியாயப்பிரமாணம் ஒண்ணு இல்லைன்னா நான் பாவிங்கிறத எப்படி புரிஞ்சுக்குவேன்? ஏன் ஹெல்மெட் போடலன்னா பயப்படுறோம்? ஏன்னா ஹெல்மெட் போடாட்டி ஃபைனுங்கிறது சட்டம் இருக்கு. அதனால டக்குன்னு தேடிட்டு இருக்கோம் ஹெல்மெட்டை. கவனிங்க, இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து கவனிங்க, அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் என்ன பண்ணுது? நியாயப்பிரமாணம் இல்லாமல் விசுவாசத்தின் மூலமாக தேவனுடைய நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனுடைய கட்டளைகளை ஒரு மனிதன் பின்பற்ற முடியாது, ஏன்னா அவனுக்குள் பாவம் இருக்கு, அது அவனை கீழ்ப்படிய விடாது. அப்ப அத்தோட முடிஞ்சு போதானா? கிடையாது. எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா, வேத பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, உனக்குள்ள பாவம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. அப்படி பாவம் இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டோம்னா நம்ம யாருக்கு நேராக போகணும்? தேவனுடைய நீதிக்கு நேராக போகணும். அதை குறித்து தேவனுடைய வேதமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. இதை பத்தி தான் பைபிள் பேசுது. தீர்க்க தரிசனமும் நியாயப்பிரமாணம் எதை குறித்து சாட்சியிடுது? தேவ நீதியை குறித்து தான் சாட்சியிடுது. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் என்ன பண்ணுது? சாட்சியிடுகிறது. 22 வாசிங்க. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. அது இயேசு கிறிஸ்துவை பற்றியும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். என்ன கிடையாது? வித்தியாசமே இல்லை. விசுவாசிக்கும் பொழுது அந்த தேவ நீதி நான் என்ன பண்றேன்? பெற்றுக்கொள்கிறேன். ஆமா சாமி, நான் குற்றவாளி தான், இந்த வேதத்துல சொல்லப்பட்டதை நான் என்ன பண்றேன்? ஒற்றுக்கொள்கிறேன். நீங்க இந்த லா புக் எழுதி கொடுத்தீங்க, என்னால ஃபாலோ பண்ண முடியல, ஆனா நான் ஒண்ணு தெரியுது, நான் குற்றவாளிங்கிறத ஒத்துக்கிறேன். சொல்லால், செயலால், சிந்தனையால் நான் குற்றவாளிங்கிறத ஒத்துக்கிறேன். குற்றவாளிங்கிறத ஒத்துக்கிறேன். அப்படி ஒத்துக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஆண்டவரே நீர் இலவசமாய் தருகிற அந்த தேவ நீதியை ஏற்று கொள்ளுகிறேன். இப்ப விசுவாசத்தினால் இந்த தேவ நீதி எனக்கு உண்டாகிறது. இது எனக்கு பலிக்குமானா கண்டிப்பா பலிக்கும். எப்படி பலிக்கின்றது? விசுவாசத்தின் மூலமாக இது பலிக்கின்றது. யார் யாருக்கெல்லாம் பலிக்கும்? எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது என்ன பண்ணும்? பலிக்கும். வித்தியாசமே இல்லை. நீங்க ஈஸ்டர் மாதிரி உட்காந்துருக்கீங்க. எனக்கு வர வர எதுக்குமே வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. பயமா இருக்கு எனக்கு. எனக்கு என்ன நினைச்சு நான் இப்போ கவலைப்பட்டு இருக்கேன். ஐயோ நம்ம என்ன ஆக போறோமோன்னு. ஈஸ்டர் மாதிரி இருக்கு இன்னைக்கு. நீ ஈஸ்டர் இன்னைக்கு எப்படி உட்காந்துருப்பீன்னு தெரியல. கவனிங்க, எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. ரொம்ப அட்வான்ஸ் ஆயிட்டீங்களான்னு தெரியல. என்ன கிறிஸ்மஸ் அந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்டா போயிட்டு இருக்கீங்களா? ரொம்ப 10 வந்துட்டீங்களா? 10 எடுத்துங்க எல்லாம் லைவ்ல அந்த பக்கத்துக்காக. எல்லாம் ரசிக்கப்படுவோமா? எல்லாரும் ரசிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு. எத்தனை பேர் வாய்ப்புகள் இருக்குங்கிறீங்க? வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. இப்ப இந்த ரட்சிப்புல என்னுடைய பங்கு எது இருக்கா? என்னுடைய பங்கு இருக்கா? எதுவும் ஒண்ணும் கிடையாது. நான் பாவிங்க ஒத்துக்கிட்டா போதும். ஒத்துக்கிட்டா போதும். கவனிங்க, இந்த பாத்தீங்கன்னா இந்த தண்ணியில உழுந்து மிதந்துட்டு இருப்பான் பாத்தீங்களா? மேல ஹெலிகாப்டர் கொண்டு வருவாங்க, கயிறு போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கவனிங்க, என்ன அவன் என்ன நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆள் ஒருத்தன் குதிப்பான், கயிறை பிடிச்சி அவனை மேல ஆள் ஒருத்தன் என்ன பண்ணுவான்? அவன் பேர் என்ன? மீட்பு என்னதுங்க? மீட்பு படை. மீட்பு படை. அங்க போய் என்ன சொல்ல மாட்டானா, என்னப்பா இப்படி குதிச்சிட்டியப்பா, ஏன்பா நியூஸ்ல தான் சொன்னாங்களே கொஞ்சம் நீ கேர்ஃபுல்லா இருக்க கூடாதாப்பா, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவன் பேர் என்னது? மீட்பு படை. அவன் தான் தொலைஞ்சவன் தான் தெரியுமே. ஒண்ணுத்துக்கு ஆவாதனாலதான். கவனிங்க, அதான் சொல்லணும் பாருங்க. சென்னையில புயல் அடிக்குதுன்னு இந்த அலர்ட் ரெட்டு நம்ம கொடுத்துருந்தாங்க. எல்லாம் கடற்கரை வந்தாங்க. குழந்தையோட வந்து நிற்கிறான். குழந்தையோட காத்து பிச்சுட்டு இருக்குது. ஒரு ரிப்போர்ட்டர் போய் நீட்டுறான். ஏன்பா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, நீ வந்து இல்லாம குழந்தைய கூட்டு வரைய இது என்ஜாய் பண்ணாமா? நாங்க
அதனால இந்த மீட்பு படையினால தெரியும், குணத்துக்கு ஆக மாட்டாங்க. அதனாலதான் அவனுக்கு என்ன எக்ஸ் அண்ட் ஒய் அவனை பத்தி கேரே பண்ண மாட்டான். தண்ணியில போனவன் அவன் எப்படி தண்ணியில போயிட்டான், அவ்வளவுதான். அவனுக்கு வேற நாலேஜே இருக்காது. அவனை எப்படி தூக்கலான்னு தான் பார்ப்பான். சரிட்டா? இப்ப என்ன பண்ணணும்? அங்க தூக்குறவன் என்ன பண்ணணும்? நல்லா புடிச்சிக்கப்பா, நல்லா புடிச்சிக்க, அவ்வளவுதான். நல்லா புடிச்சு கெட்டியா என்ன பண்ணு, புடிச்சிக்க. அவனை எளியாத்துல தூக்கி கொண்டு வந்து அதோட விட்டுருவாங்களா? கொண்டு போய் எங்க பார்ப்பாங்க? அதுக்கு பேர் என்ன? மறுவாழ்வு மையம். ஒருத்தரை மீட் பண்றாங்க, அதோட விட்டு அவன் என்ன பண்ணுவான்? செத்து போயிடுவான். அவனுக்கு அதுக்கு என்ன? மறுவாழ்வு மையம். அங்க என்ன பண்ணுவாங்க? லோனுங்களெல்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியுங்களா? லோன்லாம் கொடுத்து போட்டு போயிடுச்சா, அந்த போட்டு அவன் காத்து வச்சிருக்கேன். இப்பனா அவன் பழைய வாழ்க்கைக்கு அவனை கொண்டு போகணும். தண்ணியில இருந்து காப்பாத்தியாச்சும் கிடையாது, அவன் பழைய வாழ்க்கைக்கு கொண்டு போகணும். நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம், எஸ் சொன்னா போதும். ஆண்டவரே நான் எப்படி இருக்கேன், பாவியா இருக்கு, கெட்டியா பிடிச்சுனா போதும். வேற எதையுமே கொஸ்டின் பண்ண மாட்டார். நீ பாவியான்னு யாரையாவது கேட்கிறாரா? அது நல்லா தெரியும். நான் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்கிறேன். கெட்டியா பிடிச்சிக்கிட்டா அப்ப எல்லாரும் ரசிக்கப்படுவோமா? இங்க இருக்கிற எல்லாரும் ரசிக்கப்படுவோமா? பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இங்க ஏதை தீர்மானிக்கலாம். நம்ம யாரு பதர் கண்டா அது அன்னைக்கு தான் தெரியும். தேவன் ஒருவர் வருவார், அது அன்றைக்கு தெரியும். அன்றைக்குல இன்னைக்கே தெரியும். இன்னைக்கு உங்க மனசுக்கு தெரியும். உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? நான் சொல்லுகிறேன், உங்க ரட்சிப்பை குறித்து நீங்க சந்தேகம் உடையவரா இருக்கீங்களா? உங்க ரட்சிப்பை சோதிச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு இல்லையா? உங்க ரட்சிப்பை என்ன பண்ணுங்க, சோதிச்சு பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ரட்சிப்புக்கு தடை என்ன தெரியுமா? நான் பார்த்துக்குவேன். அங்க ஏறிக்கிட்டு இதோ போயிட்டு இந்த ஹெலிகாப்டர் நம்மளை கரெக்டா தூக்கிட்டு போகுமா? அவன் எவ்வளவு பெரிய ட்ரைனிங் ஸ்குவாட் அவன். இவன் கரெக்டா நம்மளை கொண்டு போயிடுவானா? இவனை நம்பி கையை கொடுக்கலாமா? அதுக்கு தண்ணிக்குள்ளேயே இருந்துடலாமா? தண்ணிக்குள்ளேயே இவன் எதை நிலைநிறுத்த பாக்குறாங்க? வக்கீல் இல்லாம குழுந்துட்டான். அவன் எதை நிலைநிறுத்த பாக்குறான்? நான் ரொம்ப ஸ்மார்ட்டுங்கிறத மறுபடியும் சொல்றான். இல்ல ஒரு தடவை விழுந்துட்டேன், நான் ரொம்ப ஸ்மார்ட்டு. அதை தன்னுடைய சுயநீதியை நிலைநிறுத்த ஜனங்கள் விரும்பும் பொழுது அதை கெட்டியா பிடிச்சிக்கும் போது உபவாசம் போட்டா சரியாயிடும். உபவாசம் போட்டா சரியாயிடும். அதெல்லாம் சின்ன வயசு கொஞ்சம் என்னதுங்க, சின்ன வயசு போப்போ சரியாயிடும். இப்போ கிராமத்துல சுவிசேஷம் சொல்லும் போது சொன்னேன், இந்த மாதிரி எவ்வளவு வேப்ப மரம் இருக்கு, வேப்ப மரத்தை பார்க்குறீங்கள? வேப்பம்பழத்தினுடைய காய்கள் பழுத்தா ருசி தருமா? பழுத்தா இனிப்பு சுவை தருமா? தராது. ஏன்? அது வேப்பமரம். வயசானா சரியாயிருமா? வயசானா சரியாயிருமா? கல்வி ஒரு மனுஷனை சரி பண்ண முடியுமா? முடியாது. யூ ஃபாலன். கொஞ்சம் இப்பதாங்க கொஞ்சம் ஒரு 24 25 வயசு போக சரியாது. இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, போக சரியாது கிடையாது. வசனம் சொல்றது யூ ஆர் ஃபாலன். நீ சுயநீதியை நிலைநாட்டும் பொழுதுனா அப்படிலாம் கிடையாது. என்ன யாரும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. நான் அவ்வளவு மோசம் என்ன கிடையாது. ஏதோ ஒரு தடவை விழுந்துட்டேன், ஏதோ ஒரு தடவை உன்னை எப்படி வருவேன், மீண்டு வருவேன், மீண்டு வருவேன். எங்க மீண்டு வருவேன்? நீ வசனம் தான் சொல்லியது, இழந்து போனதை தேட வந்தார். இழந்து போனதை நீ லாஸ்ட், இழந்து போனதை தேட வந்தார், நீ லாஸ்ட். நீங்க போங்க, நான் வந்துடுறேன். வர முடியுமா? அப்படியே கவனிங்க, வாசிக்கலாம், இந்த வாசி முடிக்கலாம். ரோமர்கள் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எப்படி என்றால் அவர்கள் தேவனுடைய நீதியை அறியாமல், எல்லாம் சொல்லுங்க, எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால், என்ன சொல்லுங்க, தேடுகிற, எப்படி தப்பிக்கிறதுன்னு தேடல, நான் எப்படி அம்பலப்படக்கூடாதுங்கிறது. அதுக்கு என்ன பண்றாங்க? இதுக்கு விடிவு வேணுமே, இதுல இருந்து நான் வெளியே வரணுமே, என் அந்தரங்கமான வாழ்விலிருந்து வெளியே வரணுமே, அப்படிப்பட்ட உறவுகள் இருந்து வெளியே வரணுமே, இந்த இரட்டை வாழ்க்கையில இருந்து வெளியே வரணுமே, இந்த கேவலமுள்ள வாழ்க்கையில இருந்து வெளியே வரணுமே. அது என்ன கிடையாது. நான் அம்பலப்படாம எப்படி நான் முன்ன மூடி வச்சுக்கிறது? தங்களுடைய சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார். தேவநீதிக்கு கீழ்ப்படியாது. இப்ப இவங்க மேல ஜட்ஜ்மெண்ட் வரும். இவங்க மேல என்ன வரணும்? ஜட்ஜ்மெண்ட் வரும். அதனாலதான் அவர் நீதியாய் நியாயம் இருக்கிறார்.
நீதியாய். நீதியை ஏத்துக்கலையா, உனக்கு அவர் யார்? நியாயாதிபதி. அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். இல்லை இரக்கத்தை பெற்றுக்கிட்டியா, கர்த்தர் நீதி உள்ளவர். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர். கவனிங்க, பரிதாபத்திற்குரிய விஷயம். ரசிக்கப்பட்டிருக்கலான்னு கேட்டா, நான் சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்டின் தான். நான் சின்ன வயசுலேருந்தே யாரு தான்? அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்டின்னா, இப்போ என் மகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது என்னன்னா, என்ன செய்தி சொல்லணும்? நீ என்ன ரசிக்கப்படலை, நீ என்ன ரசிக்கப்படலைங்கிறத தான் நான் என்ன சொல்றேன்னா, நீ ஏசப்பா பிள்ளை இப்படி செய்யலாமா? ஏசப்பா பிள்ளை அது இல்லை. நான் என்னுடைய பேரண்டிங் ஸ்டைல் நான் இப்போ சரின்னு சொல்ல வரல. நீ மன்னிப்பு கேட்கணும். நீ என்ன ரசிக்கப்படலை, நீ என்ன பண்ணணும்? மன்னிப்பு கேட்கணும். நீ மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு தான் என்ன பண்ணணும்? மன்னிப்பு கட்டளையை முன்னிறுத்தி அப்புறம் மன்னிப்பு என்ன பண்ணணும்? முன்னிறுத்தணும். ஃபர்ஸ்ட் கட்டளையை பண்ணணும், அப்புறம் மறைக்காத. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டுகிறவனும் என்ன பெறுவான்? இரக்கம் பெறுவதற்கு வழி என்ன? இரக்கம் பெறுவதற்கு மறைக்க கூடாது. அதுதான் இரக்கம் பெறுவதற்கு வழி. அதுதான் இரக்கம். மனுஷங்க கிட்ட மறைக்கலாம், கடவுள்கிட்ட மறைக்கலாமா? கடவுள்கிட்ட மறைக்கலாமா? ஏன் சுயநீதியில் எனக்கு அதான் பாருங்க, சின்ன வயசுலேருந்து நான் யாரு தான்? கிறிஸ்டியன். எங்க அப்பா கிறிஸ்டியன், அதனால நானும் கிறிஸ்டியன். அப்படின்னா என்ன? அவங்க யார் மூலியமா ரசிக்கப்பட்டிருக்காங்க? யார் மூலியமா ரசிக்கப்பட்டிருக்காங்க? அவங்களுக்கு யார் தேவையில்லை. நான் சொல்றது புரியுதா? சிலர் என்ன நினைச்சுன்னா, நான் சர்ச்சைக்கு போறோம்ல, நான் கிறிஸ்டியன், ஏன் தெரியுமா? நான் சர்ச்சைக்கு போயிட்டு அவங்களுக்கு ரசிப்பு எது மூலமா? சர்ச்சைக்கு போற முடியாது. உங்களுக்கு புரியுதா? வசனம் சொல்லுது இதெல்லாம் சுயநீதி. இதெல்லாம் என்னது? சுயநீதி. கண்டிப்பாக நியாயத்திற்கு உண்டு. கண்டிப்பா என்ன உண்டு? நியாயத்திற்கு உண்டு. கண்டிப்பாக நியாயத்திற்கு உண்டு. என்னால் ஆணை மட்டும் சொல்லிட்டேன். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல். அப்ப என்ன பேசுறாரு பவுல்? 1 ஆரம்பிச்சு 10 வரைக்கும் என்ன பேசுறாரு? எதை பத்தி பேசுறாரு? பாவத்தை பத்தி, நியாய தீர்ப்பை பத்தி, தேவ நீதியை குறித்து பேசுகிறார். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடினால் தேவ நீதிக்கு என்ன பண்றாங்க? கீழ்ப்படியாம போறாங்க. அடுத்த வருஷம் வாசிங்க. 4 வாசிங்க. வாசிங்க. ரைட், போதும். கவனிங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து நம்ம வர சொன்னனால வந்தாரா? கிடையாது. இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு நம்ம காரணம், உயிர் தெழுவதற்கு நம்ம காரணமா? அதாங்க சொல்றாரு. இயேசு கிறிஸ்து கீழே கொண்டு வர்றதுக்கு யாரு காரணம் கிடையாது, நம்ம காரணம் கிடையாது. நம்ம பாவிங்கிறதுனால காரணம். ஆனா நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணி வாங்க, எல்லாம் ஜெபம் பண்ணலாம். இயேசுவேன்னு கூப்பிட்டா அங்கேருந்து எப்படின்னா வந்துடுவாரு. 3ஆம் அதிகாரத்திலேயே சொல்லிட்டாரு, என்னுடைய குமாரனை என்ன பண்ணுவேன்? அனுப்புவேன். பரிகாரத்தின் அவசியத்தை உணர்ந்தது யார்? முதல்ல தேவன். பரிகாரத்தின் அவசியத்தை முதல்ல உணர்ந்தது யார்? தேவன். மறந்துடக்கூடாது. பாவி அல்ல. ஆக்சுவலா யார் உணரணும் பரிகாரத்தினுடைய அவசியத்தை? நாம் தான் உணரணும். ஆனா இதுக்கு முன்கூட்டியே அதை திட்டமிட்டு உணர்ந்தது யார்? கர்த்தர். அவர் சிந்தையில் பரிகாரம் இருந்தது. இது ஒரு எதேச்சை செயல் அல்ல. இந்த ரட்சிப்புக்காக நம்ம எதுவுமே செய்யல. நீங்களும் நானும் சுயநீதியை உடையவர்களா இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய கோபம் நம் மீது நிலை நிற்கும். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு இடத்துல, ஆண்டவரே நான் வெறுங்கையனாய் வந்து நிற்கிறேன், என் கைகளிலே ரட்சிப்புக்காக ஒன்றும் இல்லை, ஆனால் அதை நீட்டி உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள மாத்திரமே முடியும். தேவ நீதி எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் தேவன் இடத்திலிருந்து இரக்கத்தை பெறுவோம், நித்திய வாழ்வையும் பெறுவோம். இதுதான் என்னதுங்க? நற்செய்தி. கண்களை மூடுவோம், ரட்சிப்பை சுவைத்து பார்ப்போம்.